ஹாய் எலியோ ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு யூடியூபர் ஒரு 2-3 பேருக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற யூடியூபர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். மற்ற ஆளுக்குலாம் நமக்கு இடமும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஆமா, ஸோ இப்போ யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா சர்ப்ரைஸா கொடுக்குறோம். வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான். தமிழ் பார்த்து தெரிஞ்சிருக்குமா? ஸோ துர்கா காந்தி, கிருத்திகா, சோபிகாவா? ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சூலூரில் இருக்கோம், சூலூரில் இருக்கோம். அக்கா வீடு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஆமாம், ஸோ அங்கே போய் நம்ம கொடுக்கலான் இருக்கோம். இன்னைக்கு கொடுக்குறோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. நாங்கள் இன்னைக்கு 2ஆம் தேதி, இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றே கொடுத்துருப்போம் வீடியோ, நேற்றே போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் திருப்பூரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஊருக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். வீடியோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். நான் பத்திரிக்கை கொடுக்குற வீடியோ எல்லா யூடியூபர்ஸ் நம்ம தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொடுப்போம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, 2 பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக போகலாம். தான் துர்கா வீடு. ஓகே, கார் பார்க் பண்ணிடுவோம் நம்ம போய் ஃபர்ஸ்ட். அக்கா வீடு இது 2ஆவது தடவை வரோம். குப்பை போட போயிருக்காங்க அக்கா. யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அக்கா மட்டும் இருப்பாங்க போல. போங்க, அக்கா கூப்பிடுவோம் வாங்க. அக்கா வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணே வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வராங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து ஜூஸ் எல்லாம் அக்கா போட்டு கொடுத்தாங்க. ஆமாம், அக்கா கிளம்ப போயிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்கோம், துர்கா அக்கா வீட்டில், கோயம்புத்தூர். என்ன ஊர் சொன்னாங்க? தொங்குடாவா திங்குடா ஊர் சொன்னாங்க. ஏதோ துறக்கா ஏதோ ஊர் சொன்னாங்க, ஏரியா பேர் தெரில. உக்கடம் பக்கத்தில் இடம். இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பத்திரிக்கை கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். யூடியூபர் தான் அவங்களும், கண்டிப்பாக காட்டுறோம், வீடியோவில் பாருங்கள். இதுக்கு வந்தாலே என்ட்ரன்ஸில் அண்ணனும் அக்காவும் இருப்பாங்க. ஸோ இதான் அக்கா நம்ம வீடு, துர்கா வீடு. பாப்பா எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்களாம் இல்லை. இப்படி பார்த்தா இருக்கு சக்தி வந்து சக்திக்கு சொல்லிருங்க. நான் முடிஞ்சா ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், அம்மாட்டி சொல்றேன். எதிர்பார்ப்பேன், கண்டிப்பா வந்துருங்க, கூட்டிட்டு வந்துருங்க, கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். இதுதான் லொகேஷனு, இதுதான் என் நம்பர் தான் இருக்கு. உங்ககிட்ட பிரச்சனை இல்லை, இதான் லொகேஷன். ஃபோன் நம்பர் அப்பா நம்பரும் இருக்கும். 300 கிலோமீட்டர் வரும். 300 தானே, 1000 கிலோமீட்டர் இல்லக்கா. என்ன வண்டி எடுத்து ஒரு ரவுண்ட் அக்கா மாதிரி செலிபிரிட்டி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கிளிப் பண்ணாதீங்களா? எதுல எடுத்தீங்க? எல்லா குடும்பத்தோட ஆல்காசி கண்டிப்பா வந்துடணும், எதிர்பார்க்கணும். சரிங்களா? பாப்பா எல்லா குடும்பத்தோட வரணும். சரியா? கண்டிப்பா வந்துருங்க. மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா வந்துருங்க. அப்படி இல்ல காய், எல்லாம் பொதுவா சொல்றேன். அப்படி சிஸ்டர்னால சொல்லுடா. எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். ஆல்காசி எதிர்பார்ப்பேன். ஆமா, தான் எங்க அத்தை மாமா. தெரியாமையா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இங்க பாருங்க, ஹாய் சொல்லு. எல்லாம் சொல்லணுமா? இது நான் என்ன செல்லுன்னு யோசிச்சேன். நல்லா இருக்கு, என்ன போனா இருக்கும். நீ எப்படிப்பா? சரியா போயிடணும். இப்போ வந்து நாங்கள் துர்கா அக்கா வீட்டில் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு அடுத்து வந்து யார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவி சிவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்கள. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். முக்கியமாக துர்கா அக்காட்ட ஒன்று பிடிச்ச ரொம்ப விஷயம் வந்து, நாங்கள் போன தடவை ஒரு வீடியோவில் இங்கே வரும்போது சொல்லியிருப்போம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போடுறது வந்து எங்கள் அக்காட்ட ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதான் சொல்கிறேன், யார் வந்தாலுமே அப்படிதான்.
யாரும் எல்லாரும் சொல்றதுமே அதுதான். என்ன துர்காக்கா வீட்டுக்கு போனோம்னா வயிறு நிறைஞ்சிரும், சாப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அடுத்த எல்லாமே. அந்த மாதிரிதான் அக்கா எப்போதுமே. நான் இது வரைக்கும் 2 தடவை வந்திருக்கோம். 2 தடவை நான் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு போனதுதான் எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலே அவங்க அக்காவே அப்படித்தானா எப்படின்னே தெரியலனா, காலையில வரோம் அப்படின்னு நாங்க காலையிலதான் மெசேஜ் பண்ணோம். பாத்தீங்கன்னா போனது 11:30க்கு போயிட்டோம். உடனே பக்கத்துல இருக்கணும் டக்குன்னு போயிட்டோம். அங்க பார்த்தா பிரியாணி பண்ணி அக்கா ரெடியா இருந்தாங்க. சாப்பிட்டோம், பத்திரிக்கை வச்சோம். அப்புறம் வந்து கனி அவங்களுக்குமே ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணிட்டு வராம இங்க இருந்தாங்க. அவங்களும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்காங்க, உடனே வந்துட்டாங்க. ஓகே சிஸ்டர், நானே வந்துருதேன் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே வந்துட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு பத்திரிக்கை வச்சாச்சு. அப்படின்னு சொல்றது அன்எக்ஸ்பெக்டட். ஆமா. சோ சர்ப்ரைஸா எங்களுக்கு வந்து கனி சிஸ்டர் சிஸ்டர் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. அவங்களுக்கு பார்த்து நேர்ல கொடுத்ததா இருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு நேர்ல பார்த்து. மகியோட பர்த்டே அப்ப பார்த்தது. மகிழினி பர்த்டேக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அவளுக்கே இப்ப 3.5 வயசுடா. ஆமா. சோ அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு நேர்ல கொடுத்தோம். வீட்ல போய் தான் பார்க்க முடியல. சோ சக்திக்கும் சேர்த்தே சொல்லியாச்சு. அதனால சக்திக்கு தனியா ஃபோன் பண்ணி நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். அடுத்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ரவி சிவா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பத்திரிக்கை கொடுக்கும்போது கண்டிப்பா பாருங்க. ஓகே, இப்ப நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம்? இந்த சைடு வந்துரு. ஓகே தான். அந்த லைட் பழைய வரையனா கூட வச்சேன். இருக்கட்டும் ஓகே தான். எது Dress ஓகே தான். என்னைக்கு டேட் என்னைக்கு? இந்த 5ஆவது வருஷம் 23 மாசம். இது லாஸ்ட். கண்டிப்பா பால்காஜி குடும்பத்தோட கண்டிப்பா கண்டிப்பா நாங்க ஏற்கனவே பிளான் போட்டோம். மாசம் வரைக்கும் வந்து ஊர்ல தான் இருக்கும். அரேஞ்ச்மெண்ட்லாம் பிளான் போட்டுருக்காங்க. காலையில அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் காலையில தான் முடியும். மினிமம் 11-12 மணிக்கு முடியும். வரவும் வந்து போவாங்க. அந்த சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப தூரம் 300 கிலோமீட்டர் வந்து கேரளா டூரா சும்மா போயிருக்கோம். கண்டிப்பா பால்காஜிக்கு வந்தப்பா கண்டிப்பா ஸோ ஃபைனலி சிவா ரவி அவங்க வீட்டுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாசினி அவங்களும் இருந்தாங்க. அவங்க வீடு பக்கத்துலேயே இருந்ததுனால டைம் கார்டு கொடுத்தாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து திருப்பூரில் இருக்காங்கன்னு நினச்சோம். அவங்க சரி நாளைக்கு போய் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி இருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு இங்கே பக்கத்துலேயே இருந்ததுனால டைரெக்டாக அப்படியே அவங்க வீட்டுக்கும் போய் கொடுத்தாச்சு. இன்னொருத்தங்க வந்து கேரளா போயிட்டாங்களாம். அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியல, பட் அவங்களுக்கு சொல்லியாச்சு. ஆமா, பிரதர் தான். 2 பேருக்கும் சேம் தான், ட்வின்ஸ். இவங்கள மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. எங்களை கூட அடையாளம் தெரியும். அவங்க கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெளியில போயிட்டாங்களாம். அவங்க கேரளா அந்த மாதிரி போனாலும் அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க முடியல. அவங்களுக்கும் சேர்த்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ ஃபோன் பண்ணியுமே அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கிறோம். இப்போ அடுத்து வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா ரஞ்சித் ஜானு அவங்களோட கடை இங்க பக்கத்துல இருக்கான். அவங்க கடைக்கு போய் கொடுத்துட்டு அப்புறம் தீனாமு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுமே அப்படியே அங்க வரையினாங்க. வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். கோயம்புத்தூர்ல எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் நாங்க பேசியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றோம். சில பேர் வெளியில எல்லாம் இருக்காங்க. சரி பரவாயில்ல, வெளியில இருக்கும்போது நம்ம திடீர்ப்பா வரும் யார்ட்டையும் சொல்லாம. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கோயம்புத்தூர்ல நம்மளை பிடிச்ச யார் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பால்காட்சிக்கு வரலாம். 5ஆவது மாசம் 29ஆம் தேதி. ஸோ யாருக்கும் நாங்க மிஸ் பண்ணிருந்தாலும் சாரி மன்னிச்சிருங்க. நீங்க அதான் ஏன்னா எங்களுக்கு இங்க மோஸ்ட்லி இங்க பாதி பேர் கோயம்புத்தூர்ல இருக்காங்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி சப்போஸ் நானும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. சாரி கண்டிப்பா இன்னொரு தடவை கொடுத்துருவோம். நேர்ல சப்போஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் சொல்றேன். நேர்ல கொடுத்தது வந்து இவங்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச முகமா இருக்கு. அப்படியே நாங்க மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா ரொம்ப மன்னிச்சிருங்க. சாரி சரிங்களா? கண்டிப்பா நம்ம பால்காட்சிக்கு நீங்க வரலாம் தாராளமா.
5/29 பால் காட்சி 5வது மாசம் 29 பால் காட்சி வந்துருங்க. கீரமங்கலத்துல வச்சு பால் காட்சி. இப்போ நம்ம அவங்க கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம். பால் காட்சிக்கு குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். ஆமா கண்டிப்பா வரணும் ப்ரோ. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். சரியா? எடுங்க 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 வந்துருங்க, மறந்துடாதீங்க. பிரணவா? அப்படியா? பத்திரிக்கை கொடுத்தாச்சா? எல்லா யூடியூபரையும் பார்த்தாச்சா? கோயம்புத்தூர்ல எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபருக்கு நாங்கள் கொடுத்துருப்போம், வீட்டிலே சொல்லியிருப்போம். ஸோ எல்லாரையும் நீங்கள் பார்த்தது, ரொம்ப நேரம் பேசுனது, ஸோ நிறைய இதை ஷேர் பண்ணாங்க. உண்மையிலேயே ஏதோ ரொம்ப நாள் பழன மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி பேசினாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணோம் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பி. ஸோ பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க. கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களை எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தங்க 2 பேர் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காங்களா நம்மளை பார்க்கறதுக்கு. இங்க வந்திருக்காங்களா எல்லாரையும் பார்க்க. ஸோ யாருன்னு தெரியவில்லை. சரி சாரி, நாங்கள் பத்திரிக்கை கொடுக்க வெளியில போயிட்டோம். நீங்கள் எதுவும் நினச்சிக்கணும். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வருது அப்படின்னா, திருப்பூர்ல இருக்கிற யூடியூபர்ஸ் நாளைக்கு நிறைய இடத்துக்கு போறோம் பத்திரிகை கொடுக்க. அப்படியே கொடுத்துட்டு ஊருக்கு போற ஐடியா. நாளைக்கு போய் எங்க தாய் மாமாக்கு பத்திரிகை கொடுக்கணும். ஃபுல்லா வேலை இருக்கனால கொஞ்சம் அலையல் இருக்கு. பாத்துக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உடைய எளிய கப்பல்ஸ் லெக்சரல் பாய்.